எம்மா 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 இங்க போங்க. லட்சுமணா என்னையா? எம்மா உங்ககிட்ட நேரத்தை ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேம்மா. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டு கடைக்குட்டி இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போயிருக்கான்? நல்ல விஷயமா போயிருக்காம்மா. புண்ணியம் பண்றதுக்கு போயிருக்கான். என்னையா சொல்லியா? எங்க போயிருக்கான் சூர்யா? கோயில்ல அன்னதானம் போட்டு போயிருக்காம்மா. அன்னதானமா? என்னையா சொல்லியா? என்கிட்ட சொல்ல கூட இல்லையே. சொன்னா நீங்க போறேன்னு சொல்லுவியா? உங்களை வர வேண்டாம்னு அவனால சொல்லிக்கிட முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பாமா. தம்பி கோயில்ல அன்னதானம் பண்ண போயிருக்கான். இப்போ அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படியா? நம்ம வீட்ல கூட யார்ட்டையும் சொல்லவே இல்லையே. ஆமா, அந்த அன்னதானம் எதுக்கு பண்ணியானா? ஏம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தம்பி ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டானா, நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில திரும்ப கிடைச்சிட்டோம்னா அந்த கோயில்ல போய் அன்னதானம் பண்ணியேன்னு. இப்போ நம்ம எல்லாரும் கிடைச்சிட்டோம்லம்மா, அதனால கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, என்கிட்ட கூட எதுக்கு சொல்லாம போனா? ஏம்மா சிறு பிள்ளையில நான் ஒத்தையில வந்து வேண்டுதலை செய்யன்னு வேண்டியிருக்கான். இப்போ நம்மளெல்லாம் கூட்டிட்டு போனா வேண்டுதல் பலிக்காதுன்னு நினைச்சிட்டானோ என்னவோ. அதனால என்ன நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டான். நான் கூட கேட்டேம்மா, தம்பி ஏதாவது உதவி தேவைப்படும்ல, நானும் வர்றேன்னு சொன்னேன். ஆனா அவன் அதுக்கு என்னோட வேண்டுதல் இப்படிதான் இருக்குது, அதனால நான் ஒத்தையில போய் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாம்மா. சரிப்பா, வேண்டபடியே செஞ்சுட்டு வரட்டும். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் சொல்லாம போனா? ஏமா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க வர்றேன்னு சொல்லுவியா? உங்களை வர வேண்டாம்னு தடுக்க வேண்டி இருக்கும். அவன் மனசு கஷ்டப்பட்டோம், உங்க மனசு கஷ்டப்பட்டோம், வேண்டுதலும் தடப்பட்டோம். அவன் உருக்கமா வேண்டிக்கிட்டு இப்ப அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். வேண்டுதல் இப்பதான் அவனுக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கும். நிறைவேறட்டையா, நிறைவேற்றட்டும் என் பிள்ளை. கடவுளே, என் பிள்ளையோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டியா, நன்றி. என் பிள்ளை எப்போ நல்லா இருக்கணும், என் மகன் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும். எம்மா தம்பி அதான் நம்ம கூட சேர்ந்துட்டானேம்மா, இனி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அவன் நம்மளை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணியிருப்பான், நீங்களே சொல்லுங்க. அதுவும் அந்த சின்ன வயசுல விவரம் கூட தெரியுமோ தெரியாதோ, தம்பி எவ்வளவு அழகா ஞானமா வேண்டியிருக்கான் பாத்தீங்களாம்மா. அதுவும் நல்ல பிள்ளையா கோயில்ல போய் என்னதானே கொடுக்கணும்னு வேண்டியிருக்கான் பாருங்க. இந்த மாதிரியான நல்ல குணம் ஒரு சில பேர்களுக்கு தான் இருக்கும். நம்ம தம்பிக்கு இருக்குது நம்ம அப்பா குணமா, ரொம்ப நல்ல பையன். தெரியுதுப்பா, அவன் கோயில்ல போய் அன்னதானம் கொடுக்கேன்னு வேண்டிட்டு இருக்கான் பாரு. அதுவும் நம்மகிட்ட வந்து சேர்ந்தோன்னு வேண்டினபடியே போய் செய்ய பத்தியா, அதுதான் பெரிய சந்தோஷம். எனக்கு அவன மனசுல நினைக்கும் போதே நிறைவா இருக்குப்பா. என் வயித்துல பிறந்த பிள்ளைங்கதை அவன் நிரூபிச்சுட்டான். ஆமாமா, நம்ம தம்பி தங்க கம்பி. அவன் ஒவ்வொரு விஷயமும் பண்ண எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏன்னா தங்கச்சி புருஷனை திருத்தி தங்கச்சியோட சேர்ந்து வாழ வச்சிருக்கான் பத்தியல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ஞானமான பையன்மா. பக்குவப்பட்ட ஒரு சில பேர் தான் இப்படி எல்லாம் யோசிப்பாவே. ஐயா, அவன் சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டான் பத்தியா. ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அதுல அனுபவப்பட்டிருக்காயா. ஒரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணு பார்த்து பார்த்து பண்ணியாயா. இல்லனா இவன் வயசு பிள்ளைலாம் எப்படி ஆடம்பரமா சுத்தலான்னு தான் பாக்கும். ஆனா உன் தம்பி எவ்வளவு பொறுப்பு அன்னதானம் பண்ணணும்னு வேண்டிட்டு செய்ய போயிருக்கான் பத்தியா. அதுவும் நம்மள ஒரு தொல்லை கூட பண்ணாம அவனே போய் செய்ய போயிருக்கான். இந்த மாதிரி பட்ட உன் தம்பி நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்ம தான் ஏன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, உண்மைதான். யாருக்காகவோ எதுக்காகவோ நம்ம தம்பியை மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாதுமா. ரொம்ப தங்கமான பிள்ளை. அவன் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நம்மளுக்கு சந்தோஷமே பிறந்திருக்கு. ஆமாப்பா, என் பிள்ளை என்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் சந்திரு, நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்னை சுத்தி சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருக்கு. செம ஹாப்பிடா. இதே மாதிரி ஏதாவது போய் சொல்லி தானடா பணத்தை வாங்கு. நம்ம ஜாலியா ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். அஸ்வினி, என்ஜாய் பண்றதுக்கு தானடா பணமே. அவங்களுக்கு அதை அனுபவிக்க தெரியல, வச்சிட்டு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்படியா கைக்கு பணம் வந்த உடனே எப்படி என்ஜாய் பண்றோம். இனி பாரு ஐயாவோட ஆட்டத்தை. ஓகேடா தெரிஞ்சிச்சு. ஆனா எப்படிடா நம்பி ஒரு காசு தந்தாரு? பெட்ரோல் போட கூட ஒரு 100 ரூபாய் தர மாட்டாரே. அஸ்வினி, பெட்ரோல் போடதான் 100 ரூபாய் தரமாட்டாரு. ஆனா அவர்கிட்ட சென்டிமெண்டா பேசினா எவ்வளவு நாள தருவாருன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டா, சும்மா ஒரு வேண்டுதல் இருக்கு, 30,000 ரூபாய் தாங்க, கோயில்ல போய் செய்யணும்னு சொன்னேன். உடனே எடுத்து நீட்டிட்டாருடா.
அப்படி கேட்டிருக்கலான்னு அப்புறம் தான்டா தோணுச்சு. இப்போ விடு, நெக்ஸ்ட் டைம் ஒன்னாவே கேட்டுடலாம். டேய் சிங்கிள் சிங்கிள் அமௌண்டா கேட்காதடா, மொத்தமா பல்க் அமௌண்ட் கேட்டு வாங்கி அப்பதான் வச்சு கொஞ்சம் மாசத்துக்கு ஓட்ட முடியும். சரிடா அஸ்வினு, வா நம்ம அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். டேய் சந்து, இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி நம்பர் வாங்கிரணும்டா. என்ஜாய் என்ஜாய். சம்மந்தி சம்மந்தி, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும் சம்மந்தி, சரோஜினி மாப்பிள்ளைய ரெடியா இருக்காவல? நான் நேத்தே ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன், மறு வீட்டுக்கு போன பிள்ளைகளா காலையில ரெடியா இருங்கன்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். அயெல்லாம் சரின்னு தான் சொல்லிட்டு போனவ ரெடியா தான் இருப்பாவ. அப்படியே தேய், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. சரில போ. ரோசா, காபி போட்டு எடுத்துட்டு வா, சேர் எடுத்துட்டு வா. இருங்க சம்மந்தி, இப்ப வருவா. சரிங்க சம்மந்தி. சரோஜினி, எப்போ சரோஜினி என்ன ரெடியா இல்லையா? அப்போ அம்மா வந்துட்டா. ஏக்க ரெடியா தான் இருக்கே, இப்படியே போவோம். என்னது ரெடியா இருக்கே? எங்க ரெடியா இருக்கா? இப்படியே போறக்கு என்ன பாத யாத்திரையா போற? பேதி எடுப்பா, வெளிய எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாவே? என்னக்க நினைப்பாவே? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கே, எங்க நல்லா இருக்கா? மூஞ்சி பாரு, கடுகளி போட்டா கூட வெடிச்சிரும். புது பொண்ணு மாதிரி ஒரு கலை கிடையாது. மூஞ்சி தொங்கி சுருங்கி கீழே நிக்க போயிட்டு ஒத்த பார்த்தா என்ன நினைப்பாவே? இல்ல அந்த ரோசா பக்கம் குசு பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாவே? ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி மூஞ்சி தொங்க விட்டுட்டே திரிஞ்சா. அதான் நீ நினைச்சது எதுவும் நடக்கல, வேற என்ன? ஒரு வாழ்க்கை கையில கிடைச்சாச்சு, அதே என்ன நீ தானே வாழணும். இப்படியே சுருங்கி போய் நின்னா என்ன பண்றது? ஏக்கா இப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு இப்படி பேசியா? வேற ஒட்ட என்ன பேசுறது? சுய புத்தி தான் இல்ல, சொல் புத்தி மயிலாம் பேரும். நானே கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன மூஞ்சி தொங்க விட்டுட்டு அந்த ஆளை படுத்துக்கூட போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல மறு வீட்டுக்கு போற பிள்ளை நீ இப்படியா போவ? எதுக்குக்கா இப்படி போன? என்ன இப்படி போன என்னவா? கேவலமா பார்த்துட்டு காரி துப்பிடுவாங்க எல்லாரும். உங்க அம்மா உனக்கு துணி எடுத்தா இல்லையான்னு கேட்பாவ. இந்த ஒத்த துணி தான் வச்சிருக்கியான்னு கேட்பா. பரவாயில்லையா? அக்கா இதுவும் நல்லா தானே இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. நல்லா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைய பெத்துட்டு நீ இப்படி போனீங்கன்னா யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாவ. நீ இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை நம்ம அம்மா வீட்டுக்கு பாப்பற. எல்லாரும் உன்னை பாப்பாவ. இப்படியா போன? உன்கிட்ட சொன்னேல, நீ நினைச்ச உன்னை விட்டுட்டு போயிட்டா உனக்கு இப்ப ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இவனை கப்பனி பிடிச்சிக்கன்னு சொன்னா இல்லையா? என்ன விவரமே இல்லாம போனதே நினைச்சிட்டு முட்டா கழுத்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? மரியாதை போய் சேலை கட்டிட்டு கிளம்ப சொல்லிட்டேன். போ. எக்கச்சி ஆள வேண்டாம், சுடிதார் வேணா போடட்டுமா? என்னது சுடிதார் போட போறியா? அதெல்லாம் இப்ப போடக்கூடாது. இப்போ நீ சேலை கட்டிட்டு தான் போகணும். போ, நல்ல பட்டு சேலையை பார்த்து கட்டிக்கிட்டு வா. ஆமா கொழுந்தனங்க. கொழுந்தன யாரு? உன் கழுத்துல தாலி கட்டினாரே அவர் எங்கன்னே தெரியாது. நான் ஏன் அவரை பார்க்க போறேன்? என்னது என்ன சொன்ன நீ? நீ எதுக்கு அவரை பார்க்க போறியா? வேற யார பாப்பா நீ? என்ன சரோஜினி, உன் பேச்சு ஒன்றும் சரியில்லையே. நான் ஒன்றும் தப்பா பேசல. சரியில்லை சரோஜினி, உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. இங்க பார், நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாட்டியும் அவர் தான் உன் புருஷன். உன் கழுத்துல தாலி கட்டின மனுஷன். எனக்கு அவர் தான் ஒரே குழந்தை. அதனால குழந்தை எங்கன்னு கேட்டா அவர் தான் நீ சொல்லணும். யாருன்னு கேட்க? யாரு அவர்? எங்க போனாரு வந்தாரு, எங்க இருக்காருன்னு கூட தெரியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கியா? யார்கிட்ட அவர் சொல்லிட்ட போனாரு? இப்படி துக்க அறிக்கிட்டு இருந்தா யார் சொல்லுவா? இந்த வீட்டுக்குள்ள தான் உன்னை மனுஷனை யார் மதிப்பா? அவரும் சொல்ல மாட்டாரு, யாரும் மதிக்க மாட்டாரு சொல்லிட்டேன். என் மேலாது ஒழுங்கா மூஞ்ச வச்சுட்டு சிரிச்ச மூஞ்சா இருக்காக்கு பாரு. அம்மா உன்னை கூட்டிட்டு போறக்கா வந்திருக்கா. போய் டக்குன்னு சேலை எடுத்து கட்டிட்டு வா. ஏல சாரோஜா, என்ன இவ கிளம்பலையாக்கா? எதுக்கு இவ அப்படி மூஞ்ச துக்க அறிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா? ஏம்மா சேலை நாலஞ்சு தான் இருந்தா அதே திருப்பி திருப்பி ஓயாம எப்படி கட்டுறதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அதனாலதான் பாட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட கிளம்பி நிக்காளா. இப்படியே கூட்டிட்டு போறியா? ஏல சோக்கரு, அவன் அப்படி சொன்னானே நீ கேட்க வேண்டிய கேள்வி அது. அவ இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளை வீட்டுல தானே கிடக்கான்னு தாவணி பாவடியா எடுத்து கொடுத்தேன். அதனாலதான் சேலையில் நிறைய எடுக்க முடியாம போச்சு. இப்பதான் மறு வீட்டுக்கு வரலாம், 2-3 சேலை எடுத்து கொடுத்தேன். அவ இப்ப இருக்க சேலையை கட்டிட்டு வரட்டும், இதோடலாம் வரப்படாது. ஏல சரோஜினி, இருக்க சேலையில ஒண்ணு எடுத்து கட்டு. சேலை கம்மியா இருக்கு, நீ மூஞ்ச துக்காரிக்கு வச்சிட்டு இருக்க. சம்மந்தி காதுல வந்து அள்ளி தப்பா நினைப்பாங்க. நீ எப்படி பேசுன என்ன அர்த்தம்? அதான் வீட்டுக்கு வரலாம் எடுத்து தாரேன். ஒரு 2-3 சேலை சேர்த்து எடுத்து தாரேன். நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தா. இப்போ என்ன மூஞ்சி துக்காரிக்கு வச்சிட்டு இப்படி இருக்கா? ஏல சரோஜனா, பேச பேச ஒரு மாதிரி மங்கடி மாதிரியே நிக்கால. என்னதான் பிரச்சனை? சேலைக்காக தான் மூஞ்சி துக்காரிக்கு இருக்கல, வேற எதுவும் பிரச்சனையா? ஏம்மா வேற ஒரு பிரச்சனையும் இல்ல, சேலைக்காக தான் அப்படி நிக்கா. அவ்வளவுதானே, நான் வீட்டுக்கு போய் எடுத்து கொடுக்கேன்னு சொல்லு. ஒரு சேலை உடுத்து சட்டின்னு கூட்டிட்டு வா அவளை. சரி மணி, போனா கூட்டிட்டு வரேன். ஒன்னும் சரியில்லை, 2 பேரும் மறிக்க மாதிரியே இருக்கேன்ட்ட. 2 சரியான சோக்கர் விலை தான் இருக்கு. போத்தியா, உன்னையால அம்மா என்னையும் சேர்த்து ஏசிட்டு போறா. இங்க பார் சரோஜினி, ஒழுங்கு மரியாதையா சேலை கட்டிட்டு என் கூட வா. உன்னையால நானும் ஏச்சி வாங்க முடியாது. உன்
அவர் எதுக்கு கூப்பிடியா? என்னது, என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு நான் மட்டும் வரேன், அவர் எதுக்குக்கா? அவர் தோட்டத்துல வேலை செய்யட்டும். ஆமா, அவர் தோட்டத்துல கிடக்கட்டும், நீ அம்மா வீட்டுல போய் கடை. மறு வீடு விளங்கிரும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவிய கேவலமா கேட்பாவ. உன்னால எனக்கு அம்மைக்கு தான் அவமானமா இருக்கு. ஒழுங்கு மரியாதை அவர் கூட வா. இல்லன்னு வச்சுக்க, எங்கேயே கடைன்ட்டு விட்டுட்டு போய் சொல்லிடுவேன். அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு தனியா போறாளாம். இன்னும் பழைய நினைப்பு மனசுக்குள்ள கிடந்து அடிச்சுட்டு கிடக்கா? இல்ல, பிறகு இந்த மாதிரி வார்த்தை வாயில வருது. இங்க பார் சரோஜினி, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் வீடு, அவர் தான் உன் புருஷன். அவர் கூட தான் நீ வாழ்ந்து ஆகணும். இப்படி மறு வீட்டுக்கு தனியா போறேன், ஒத்தையில போறேன்னு ஏன்ட்டு சொன்ன மாதிரி வெளியாட்டி போய் சொல்லி தொலைச்சிடாத. ஏன் சொல்லக்கூடாது? அத்தட்ட சொல்லிட்டேன். என்னது, அத்தட்ட சொன்னியா? சே, என்ன பேச்சு இதெல்லாம்? சரியான சுவாக்கரெல்லாம் இருக்கா? எக்கா, வெளியே போய் பாரு, ஒன்னே மாதிரி பிள்ளைலாம் எப்படி உஷாரா வாழ்ந்துட்டு இருக்க. நீ நல்லா அடி வாங்க போற என்கிட்ட. போ, சேலை உடுத்துட்டு 2 நிமிஷத்துல வெளியே வரணும். இல்ல, நான் வீட்டுக்குள்ள வந்தேன், அப்புறம் அடிதான் உள்ள சொல்லிவிட்டேன். போறேன். சே, மாறி வீட்டுக்கு தனியா போறேன்னு அத்தட்ட போய் சொன்னாலாம். என்ன கேவலானே எனக்கு தெரியல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிக்க கூட பிடிக்கவே இல்லை இப்பெல்லாம். அவருக்கு கல்யாணம் ஆனதே நினப்புல வந்து வந்து போகுது. அவளைதான் பிடிச்சு கட்ட போறாருன்னு அவர் எதுக்கு என் கூட பேசினாரு? என் கூட எதுக்கு பழகினாரு? நான் படிக்கிறதுக்காக ரூம் எதுக்கு அவர் ரெடி பண்ணி தந்தாரு? இதெல்லாம் செஞ்சதை பார்க்கும்போது என்னை விரும்புறாரோன்னு நினைச்சிட்டேன். எல்லாம் பொய்ன்னு இப்பதான் தெரியுது. சும்மா தான் அடிச்சிருக்காரு. நான் கூட அத்தை வீடு நல்லா கலகலன்னு இருக்கு, அங்க போய் வாழலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவரு சரோஜினியை கல்யாணம் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை விட அவருக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணிட்டாரு. எதுக்கு என்னைய பிடிக்காம போச்சு? என்கிட்ட தானே நல்லாலாம் பேசினாரு. என்னமா அப்படின்னா நான் அத்தை வீட்டு பக்கமே போக முடியாது. அங்க இருக்கும் போது எவ்வளவு ஜாலியெல்லாம் இருந்தோம். இனி அந்த சந்தோஷமே கிடைக்காது. எனக்கு அதை நினைச்சு நினைச்சு வருத்தமா இருக்கு. அத்தை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப அந்த சரோஜினி சந்தோஷமா இருப்பா. நம்மளுக்கு தான் சந்தோஷமே இல்லை. எதுக்கு சரோஜினி அவருக்கு கட்டி வச்சாவ? என்னை ஏன் கட்டி வைக்கல? ஏன் யாருமே எங்கேயும் மட்டும் கேட்கவே இல்லை? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கல்யாணத்தை நினைச்சாலே ரொம்ப அழுகையா வருது. ஐஷு, எங்க வீட்ல அடிக்கடி நிச்சயம் பண்ணணும்னு அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்கடி. எனக்கு அதை கேட்டாலே இன்னும் பயமா இருக்கு ஐஷு. ஏய், அதான் நம்ம சூர்யாட்ட சொல்லியாச்சுல, அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்லடி. அப்புறம் எதுக்கு பயப்படுற? அவரே ரொம்ப நல்லவரு. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. கல்யாணத்தை நிறுத்திடுவாருடி. ஆனா நிச்சயம்ல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஐஷு. சரிடி, அப்படின்னா இந்த நிச்சயத்தையே சூர்யா நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. இதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத துர்கா. ஃபர்ஸ்டே உன் மனசுல இருக்க லவ் அவர்கிட்ட எப்படி சொல்லலான்னு யோசி. நேத்துதான் நம்ம லெட்டர் எடுத்துட்டு போகணும்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. நம்மளால அவரை பார்க்கவும் முடியல. சரிடி, நாளைக்கு அவர் லெட்டர் எடுத்துட்டு உங்க பெரியம்மா வீட்டுக்கு போவோமா? ஐயோ வேண்டாம் ஐஷு. ஏன் துர்கா? டைரக்டா நம்ம வீட்லயே போய் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துடலாம். வேண்டாம் ஐஷு. அன்னைக்கே பெரியம்மா வீட்டுக்கு போனது தப்பு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கிட்ட வேற அந்த உண்மையை சொல்லவே இல்லை. இன்னும் பேச்சுவாக்குல எங்க பெரியம்மா சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், உங்க பெரியம்மாலாம் சொல்ல மாட்டாங்கடி. நாளைக்கு மறுபடியும் உங்க பெரியம்மா வீட்டுக்கு காலையிலே போயிடலாம். அங்க போய் சூரியன்ட்ட லெட்டர் கொடுத்துட்டு நம்ம காலேஜ் போயிடலாம். பெரியம்மாக்கு டவுட் வரும் ஐஷு. அம்மாட்ட சொல்லிடுவாங்க. பஸ்ல போகும்போது சேர் அடிச்சிச்சு, அதை வாஷ் பண்ண வந்தோம். பான் பராக் போட்டு துப்பிட்டான், அதனால அதை வாஷ் பண்ண வந்தோன்னு எதையாவது ஒன்று சொல்லுவோண்டி. நம்மளுக்கு எப்படியாவது அந்த லெட்டர் கொடுக்கணும். அதுக்கு வேற வழி இல்ல துர்கா. இப்படி ஏதாவது பொய்ய சொல்லிட்டு தான் போகணும். சரி ஐஷு. அப்போ நாளைக்கு எப்படியோ லெட்டர் கொடுத்து நீ ப்ரொபோஸ் பண்ண போற. நம்ம பிள்ளை மனசுல இப்படி வத்தல பட்டிட்டு கிடக்கா? அந்த கல்யாணத்தை நினைச்சு பாம்புல அவன் மனசுல இவ்வளவு வத்த இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சூர்யாவை ரொம்ப மனசார நினைச்சிட்டு